இதெல்லாம் நம்ம கடந்து வரோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டோடைய உண்மைத்துவத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரு? காரியங்களை அனுமதிக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வாரம்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சா? போராட்டமாக இருந்துச்சா? டுட்டுக்கு டுட்டுக்கு ஓகே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துடைய ஒவ்வொரு கட்டங்கள். அதனால் கலங்காதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவர். ஓகே, இதெல்லாம் நம்ம கடந்து வரோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டோடைய உண்மைத்துவத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரு? காரியங்களை அனுமதிக்கிறார். கஷ்டம் இல்லைன்னா நமக்கு தேவனுடைய உதவி தெரியாது. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா அங்கேயும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறதுக்கு நமக்கு என்னால் அந்த எண்ணம் வராது. ஆமென். ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதம் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறது. இது அவஸ்த குணமாக பேசலை. எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்ன சொல்லி வேதம் என்ன சொல்லியிருக்கு? பலமாக இருக்கிற நீ ஜாக்கிரதையாது. ஏன்னா எனக்கும் சறுக்கும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக வாழும்பொழுது சூழ்நிலைகள் நமக்கு என்னது சாதகமாக இருக்காது. நம்ம ரொம்ப பார்த்து வாழ்வோம். சில நேரத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனாலும் சகலத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்குற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய பரலோக தகப்பன். அவரை நம்மளை எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ இல்லையோ? ஹலோ, எத்தனை பேர் இந்த காலை டிவோஷனோட, அது கூட இன்றைக்கி காலெலாம் இப்போ இல்லை, இப்போலாம் மத்தியானம் தாண்டி சில நேரத்தில் மிட் நைட்டு எனக்கு புரியல. அது டிவோஷன் மிட் நைட்டில் செய்வீங்களா, மத்தியானத்தில் செய்வீங்களா? ஓகே, ஸோ ஆண்டவரோடு நீங்கள் ஜேர்னி பண்ணுற காரியத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிட்டே இருக்கும். ஆமென். ஆமென்.